ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலாக டேஸ்டியான ரெசிபிங்க ஃபிஷ் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்லேருந்து தனியாக இந்த பீஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறீங்க அப்படின்னா வஞ்சர மீனில் ரிமூவ் பண்ணிவிட்டு முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு மீன் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு தாங்க செய்ய முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா முள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு மெயினாக முள் இருக்கக்கூடாதுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வேறு ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் பவுடர் மாவு. இப்போ கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது பச்சரிசி மாவு தான். ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் பிரெட் க்ரம்ஸ் ஒரு 1/2 கப் நான் எனக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நமக்கு எப்படி சொல்கிறது, நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு நல்லா உதிரியாக வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூடவே நான் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி நான் மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு ஃப்ரெஷ் மீனாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் அதோட ரா ஸ்மெல் போகிறதுக்காண்டி எடுத்து கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துக்கணும். நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கப்புறம் நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு உருட்டை வரணுங்க. ஸோ அந்த பக்கம் வர நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே குட்டி குட்டி உருண்டையாக நல்லா உருட்டி வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயில் நம்மளாம் பொரிச்சு எடுக்க போகிறோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அப்போ தான் எண்ணெய் ஹீட் ஆகணும் அர்த்தம். ஸோ ஒன்றுனா போட்டுட்ருக்கேன் நான் இப்போ. ஸோ போட்டதுக்கப்புறமா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இது மாறி வரணும். இது சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம சாஸோட டேஸ்ட் பண்ணலாம், இல்லை நார்மலாக அப்படியே கூட கடிச்சு சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜாக இருக்கும்போது நான் இந்த கோலா உருண்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அசத்தலான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.